வாழ்விலும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு செய்திகள். கோவை மாவட்டத்தை சேர்ந்த பாப்பம்மாள் என்பவர் வேளாண் துறையில் முன்னோடியாக கருதப்படுகிறார். திமுக மூத்த உறுப்பினரும் பெரியார் விருது பெற்றவருமான இவர் விவசாயத்துறையில் ஏராளமான சாதனைகளை படைத்துள்ளார். இந்த நிலையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற திமுக மூத்த உறுப்பினர் பாப்பம்மாள் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் ரூபாய் 8 லட்சம் நிதி திரட்டி 2 கிலோமீட்டர் தூரம் பாசன வாய்க்காலை கிராம மக்கள் தூர்வாரியுள்ளனர். சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு உற்பத்தி தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்காக பட்டாசு ஆலைகள் தேவையான மருந்தை அதிகளவில் வாங்கி இருப்பு வைப்பது வழக்கம். இந்த நிலையில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரம் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா மர்ம மரணம் குறித்து அவரது கணவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் சமீபத்தில் நீதிமன்ற உத்தரவால் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது விடுதலையை எதிர்த்து சித்ராவின் தந்தை காமராஜ் மேல்முறையீடு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சதுரகிரி தரிசனம் செய்ய 30ஆம் தேதி முதல் 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வழிப்பறி கொள்ளையர்களிடம் நகை, செல்போன்களை பறிகொடுத்து தவிக்கும் ரயில் பயணிகள் பாதுகாப்பு வேண்டுமென்று மனு கொடுத்துள்ளனர். அரசு துறைகளில் பணியாற்றுவோரை பழிவாங்க நினைக்கும் உயர் அதிகாரிகளில் வெகு சிலர் உன்னை தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றிவிடுவேன் என அச்சுறுத்துவதுண்டு. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சிக்கு பணியிட மாற்றமா என்று அரசு ஊழியர்கள் அலறி அடித்து ஓடுகின்றனர். சென்னையில் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டு 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற தகவல் வந்துள்ளது. அவரது உழைப்பும் சேவையும் என்றென்றும் நம் மனங்களில் நிலைத்திருக்கும் என்று பாப்பம்மாளுக்கு கமலஹாசன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என்று கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தகவல் அளித்துள்ளார். கோவையை சேர்ந்த 108 வயது பாப்பம்மாள் பாட்டி காலமானார். அவருக்கு பிரதமர் மோடி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 6% சொத்து வரி உயர்வு தீர்மானம் ஏற்புடையது அல்ல என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த 17ஆம் தேதி அன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அத்துடன் திமுக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும் முப்பெரு விழாவும் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 6 மாதங்களில் 2000 மெகாவாட் நீர் மின்சாரம் உற்பத்தியாகி சாதனை படைத்துள்ளது. உச்சநீதிமன்ற நிபந்தனை சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராகி கையெழுத்திட்டார். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவை சந்தித்ததுடன் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு மதத்தை வைத்து அரசியல் செய்து வருவதாக நடிகை ரோஜா பேட்டியளித்துள்ளார். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி திருப்பூருக்குள் வங்கதேசத்தினர் ஊடுருவும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் போலியாக 100 ஆதார் அட்டைகளை தயாரித்து கொடுத்த தரகரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் காலாண்டு விடுமுறை இன்று தொடங்கியது. அமெரிக்காவின் மெம்பிஸ் நகரில் ஊத்துக்காடு வெங்கடவி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். இளம் பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முயன்ற வடமாநில வாலிபரால் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பு நிலவியது. மெட்ரோ ரயில் திட்டம் முதல் மீனவர் பிரச்சினை வரை பிரதமரிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். இறுதி வரை இயற்கை விவசாயம். பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டி காலமானார். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாப்பம்மாள் பாட்டிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துடன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கான்பூர் டெஸ்ட் மழையால் 2ஆம் நாள் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சீனா ஓபன் டென்னிஸில் கோகோ காஃப் பெகுலா, நவோமி ஒகாசா 3வது சுற்றுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வீழ்த்தி கோவா வெற்றி பெற்றது. 4வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்து துவம்சம் செய்தது. சென்னையில் 22 கேரட் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 320 அதிகரித்து ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து புதிய உச்சத்தை அடைந்து வருவதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.